தற்போது மார்ச் 1, 2026 மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் பதற்றம் மிக உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது நடத்திய தாக்குதலை தொடர்ந்து ஒட்டுமொத்த பிராந்தியமும் ஒரு நெருக்கடியான சூழலில் உள்ளது. முக்கிய நாடுகளின் தற்போதைய நிலவரம். 1. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல். ஈரான் மீது தாக்குதல். பிப்ரவரி 28, 2026 அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை நடத்தின. இதில் ஈரானின் ஏவுகணை தளங்கள் மற்றும் முக்கிய இராணுவ நிலைகள் இலக்கு வைக்கப்பட்டன. தலைமை மாற்றம். இந்த தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளார். ஈரானின் பதில் தாக்குதலால் இஸ்ரேலின் டெல் அவிவ் உள்ளிட்ட நகரங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. அங்குள்ள பாதுகாப்பு அமைப்புகள் அயன் டோம் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. 2. துபாய், ஐக்கிய அரபு அமீரகம். பாதுகாப்பு எச்சரிக்கை. ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை தொடர்ந்து அமீரக அரசு தனது குடிமக்களுக்கு உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுங்கள், சீக் இமீடியட் ஷெல்டர் என அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. விமான போக்குவரத்து பாதிப்பு. துபாய் மற்றும் அபுதாபி சர்வதேச விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. இதனால் ஆயிரக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பாதிப்புகள். ஈரானிய ஏவுகணைகள் இடைமறிக்கப்பட்ட போது அதன் சிதறல்கள் துபாயின் புர்ஜ் அல் அரப் ஹோட்டல் மற்றும் பாம் ஜுமேரா பகுதிகளில் விழுந்ததில் சிறிய அளவிலான சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. 3. சவுதி அரேபியா. எண்ணெய் சந்தை அச்சம். உலகின் மிகப்பெரிய எண்ணெய் ஏற்றுமதி நாடான சவுதி அரேபியா இந்த மோதலால் உலகளாவிய எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்படக்கூடும் என கவலை கொண்டுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி. ஈரான் இந்த முக்கிய கடல்வழியை மூடிவிட்டதால் சவுதி உள்ளிட்ட நாடுகளின் எண்ணெய் ஏற்றுமதி முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவிலும் ஈரானின் ஏவுகணை தாக்குதல்கள் அல்லது அதன் சிதறல்கள் விழுந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைய முக்கிய சவால்கள். அமைதி முயற்சிகள். ஐநா சபை மற்றும் ஓமன் போன்ற நாடுகள் இந்த மோதலை குறைக்க பேச்சுவார்த்தை நடத்த முயன்று வருகின்றன. கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர வாய்ப்புள்ளதால் இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளின் பொருளாதாரம் பாதிக்கப்படலாம். இந்த சூழல் மிகவும் வேகமாக மாறி வருவதால் அங்குள்ள இந்தியர்கள் மற்றும் பயணிகள் உள்ளூர் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுவது அவசியமாகும்.